ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கு நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க, நல்லா டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா கூடிய விரைவில் அதுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து பப்ளிஷ் பண்ண போறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க, டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இந்த எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் உங்க எல்லாருக்குமே தெரியும். தகுதி தேர்வு ரெண்டாவது மெயின் எக்ஸாம். தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் நீங்க ஜஸ்ட் பாஸ் ஆன மட்டும் போதுமானது. இது வந்து ஒரு உங்களுடைய கல்வி தகுதி ஏதாவது ஒரு டிகிரி பிளஸ் யூஜி பிஎட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண பாருங்க. ஓகே, இந்த பிஓ எக்ஸாமுக்கு ஆல்ரெடி எக்ஸாம் அண்ட் டெஸ்ட் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கு நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க, நல்லா டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா கூடிய விரைவில் அதுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து பப்ளிஷ் பண்ண போறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க, டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இந்த எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் இயர் வந்து எலெக்ஷன் வருது, எக்ஸாம் நடத்த மாட்டாங்க, அடுத்த வருஷம் வரக்கூடிய ஆனுவல் பிளானரை பார்த்துட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னா நீங்க தான் வந்து ஃபெயிலியர். ஏன்னா நிறைய பேர் இப்பவே பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ப்ராப்பராக வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் நீங்க படிக்கும் போதும் ஒரு ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும் போதும் ஈஸியாக உங்களால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக டிஆர்பி நடத்தக்கூடிய இந்த பிஓ எக்ஸாமுக்கு ஆல்ரெடி தகுதி தேர்வு வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற பட்சத்தில் 7th புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கும். அடுத்து 8th புக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி இந்த எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தகுதி தேர்வு ரெண்டாவது மெயின் எக்ஸாம். தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் நீங்கள் ஜஸ்ட் பாஸ் ஆன மட்டும் போதுமானது. இது வந்து ஒரு ஸ்கோரிங் பேப்பர் வந்து கிடையாது. பட் இருந்தாலுமே நிறைய பேர் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு எல்லாமே தெரியும், லாஸ்ட் இயர் வந்து நான் குரூப் 4 அட்டெம்ப்ட் கொடுத்தேன், ஸோ தெரிஞ்சதை கூட நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அசால்ட்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து கோட்டை விட்டுருவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாமே தெரிஞ்சால் கூட ஒன்ஸ் இந்த சிலபஸுக்கு அடாப்ட் ஆகிட்டு ரிவைஸ் பண்ணிட்டு தகுதி தேர்வுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களால ரொம்ப சிம்பிளா தகுதி தேர்வுல வந்து பாஸ் பண்ண முடியும். நம்முடைய அகாடமி சார்பா நிறைய பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேஜரை பொறுத்த மட்டும் இது வந்து ஒரு ஸ்கோரிங் பேப்பர். கிட்டத்தட்ட 150 மதிப்பெண்கள் இருக்கு, 150 வினாக்கள். இதுல எல்லாமே சேர்ந்த டாபிக் வந்து இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது இந்த பிஓ எக்ஸாமை பொறுத்த மட்டும் வட்டார கல்வி அலுவலர், அதாவது ஒரு ஆபீசர் லெவல் எக்ஸாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய கல்வி தகுதி ஏதாவது ஒரு டிகிரி பிளஸ் யூஜி பிஎட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண பாருங்க. ஓகே, அப்போ மெயின்ஸ் சிலபஸை நம்ம எடுத்து பார்க்கும்போது 110 வினாக்கள் பொது அறிவியல், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ்ல இருந்து 110 வினாக்கள் இருக்கு. 10 மதிப்பெண்கள் கரண்ட் அஃபேர் ஜிகே, 30 மதிப்பெண்கள் கல்வி உளவியல். அப்போ இந்த 110 மதிப்பெண்களுக்கு யாரு ஒரு 85, 90, 95 ஸ்கோர் பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா நியமனம் வந்து வாங்க முடியும். அதாவது 110க்கு 95 பிளஸ் எடுக்கிற மாதிரி பார்க்கணும், 30க்கு 25 பிளஸ் எடுக்கிற மாதிரி பார்க்கணும், 10க்கு 5 பிளஸ் எடுக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான பயமும் இல்லாம அடுத்த கட்டமா சிவிக்கு வந்து ரெடி ஆகலாம். கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்கிடலாம். அப்போ நம்ம அகாடமியில் எப்படி ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஜிஎஸ் சிலபஸ் எடுத்துட்டு, ஜிஎஸ் சிலபஸ்ல பார்த்தோம்னா லாஸ்ட் 2 வருஷம் வந்து எக்ஸாம் வந்து நடத்தினாங்க. அப்படி பார்த்தோம்னா தமிழ் பாடத்துல இருந்து 16 வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், ஈஸியெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்ல இருந்து 16 வினாக்கள் இருக்கு. அப்போ சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய அகாடமி சார்பாக டெஸ்ட் ஷெடியூல் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். அதை நம்மக்கிட்ட உள்ளவங்க புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது இங்கிலீஷை பொறுத்த மட்டும் 16 வினாக்கள் இருக்கு. இதுவுமே வந்து சிலபஸுக்கு அடாப்ட் ஆகிட்டு தான் ஃபாலோ பண்ணுவோம். இதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். மூணாவது மேக்ஸை பொறுத்த மட்டும் மேபி நீங்கள் டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, பிஜிடிஆர்பி இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மேக்ஸை பொறுத்த மட்டும் எல்லாருமே வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது 24 வினாக்கள் வந்து கேட்காங்க. இந்த 24 வினாக்கள்ல உங்களுக்கு 24 அவுட் ஆஃப் 24, அப்படி இல்லைன்னா 24க்கு 20 ஸ்கோர் பண்றீங்கன்னா பெட்டராகவே இருக்கும். ஏன்னா மேக்ஸை பொறுத்த மட்டும் நம்ம பார்த்த உடனே வந்து ஆன்சர் பண்ண முடியாது. ஜஸ்ட் நம்ம எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றோமோ அதை பொறுத்து மட்டும்தான் எக்ஸாம்ல அந்த கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் பண்ணக்கூடிய பாசிபிள் இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா சயின்ஸை பொறுத்த மட்டும்
பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு வந்து கொடுத்தாங்க. அப்போ அதனுடைய டேட்டாவை பேஸ் பண்ணியுமே கரண்டில் என்ன டேட்டா இருக்கோ சிலபஸ்க்கு அடாப்ட் ஆகிட்டு படித்தோம் அப்படின்னா 20 வினாக்கள் கேட்காங்க. 20க்கு 20 நம்ம ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா இது பண்ண முடியும். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, அயனம், வரலாறு, இந்திய தேசிய இயக்கம் இந்த டாபிக்ல இருந்து கிட்டத்தட்ட 20 வினாக்கள் கேட்காங்க. இதில் அரசியல் அமைப்புமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ 20 வினாக்களுக்கு எல்லாத்தையுமே போட்டு படிக்காம சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கூல் புக், டிகிரி லெவல், இப்போ கரண்டில் அந்த டாபிக்கு தகுந்த மாதிரி என்ன அப்டேட் இருக்கு அதை படித்தோம் அப்படின்னா ஈஸியாக 20க்கு 20 மதிப்பெண்கள் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய புவியியல், தமிழ்நாட்டு புவியியல், இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டு பொருளாதாரம், அதே மாதிரி வணிகவியல் இதில் உள்ள வினாக்கள் பார்த்தோம் அப்படின்னா 14 வினாக்கள் இருக்கு. இந்த 14 வினாக்களுக்கு எப்படி படிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட் கொடுப்போம். அதை நம்மக்கிட்ட உள்ளவங்க புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது போக அஸ் யூஸ்வல் நீங்கள் டெய்லியுமே ஹிந்து தமிழ் தினமணி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் ஜிகேக்குன்னு சொல்லி 10 மதிப்பெண்கள் இருக்குது. நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஈஸியாக 10க்கு 8, 10க்கு 9 மதிப்பெண்கள் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரியுமே வீக்லி ஒன்ஸு டெய்லியுமே நம்ம அப்டேட் கொடுப்போம். அதை நம்மக்கிட்ட உள்ளவங்க வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷனல் சைக்காலஜி, கல்வி உளவியலை பொறுத்த மட்டும் நம்ம பிஎட் படிக்கும் போதே கல்வி சைக்காலஜியில் வந்து நிறைய அறிவியல் அறிஞர்கள் வந்து பல்வேறு கோட்பாடுகள், தத்துவங்கள், திட்டங்கள், மத்திய அளவில், மாநில அளவில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் எப்போ கொண்டு வந்தாங்க, என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க, யார் கொண்டு வந்தாங்க, இந்த திட்டத்தால் யார் பயனடைதாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே படித்தோம் அப்படின்னா 30க்கு 30 வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, அப்போது இதில் மெஜாரிட்டி கொஸ்டின் வந்து எங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸில் வந்து கவர் ஆகுது, 2வது மேக்ஸில் வந்து கவர் ஆகுது, 3வது ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் பாலிட்டியில் வந்து கவர் ஆகுது, அடுத்து பார்த்தோம்னா ஜியாகிரபி, எக்கனாமிக்கில் வந்து கவர் ஆகுது. அப்போது இது எல்லாத்தையுமே வந்து சும்மா எல்லாத்தையுமே போட்டு படிக்காமல் சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக்கு தகுந்த மாதிரி நல்லா படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக உங்களால் ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ பிஓ எக்ஸாமை பொறுத்த மட்டும் இது வந்து ஒரு நல்ல ஜாபு. உங்களுடைய ஒர்க் ரோல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்குன்னு சொல்லி உங்களுக்கு கீழே ஒரு 5 ஸ்கூலோ 10 ஸ்கூலோ வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஸ்கூலை நீங்கள் வந்து விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன தேவைகள் இருக்குது, டீச்சர்ஸ்க்கு வந்து என்ன தேவைகள் இருக்குது, அந்த கேம்பஸ்க்கு வந்து என்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரிப்போர்ட்டை வந்து உயர் அதிகாரிக்கு வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய ரோல். அப்படி பார்க்கும்போது நவம்பர் மாதம் இதுக்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன்னா டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரில் வந்து மிக தெளிவாக கொடுத்துருக்காங்க. மார்ச் 2026 எக்ஸாம் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி பாசிபிள் இருக்குது. ஸோ எப்போது வேண்டுமானாலும் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்டேட் வரலாம். நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும். நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா யார் படிக்காங்களோ அவங்க பாஸ் பண்ணிட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது நம்முடைய அகாடமி சார்பாக நிறைய பேர் இப்போ வந்து படிச்சுட்டு இருக்காங்க. காலேஜ் செகண்ட் இயரு, அடுத்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாம், இந்த மாதிரி பல்வேறு போட்டித் தேர்வுக்கு யாரெல்லாம் அட்வான்ஸாக படிக்காங்களோ நல்லா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. நீங்கள் படிக்காமல் இருக்கீங்கன்னா வேறு யார் படிக்காங்களோ அவங்க பாஸ் பண்ணிட்டு போவாங்க. இந்த பிஓ எக்ஸாமுக்கு ஆல்ரெடி எக்ஸாம் அண்ட் டெஸ்ட் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை UG + PED படித்த எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் படித்து பயன்பெறட்டும்.